எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். அதாவது குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 8 அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு வினாக்கள் தொகுத்து வழங்கப்படுகிறது. தற்போது 12ஆம் வகுப்பிலிருந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்துட்டுருக்குது. இது 9வது டெஸ்ட்டு, ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 9. முதல் கேள்வி, கவிஞர் சி மணியின் கவிதைகள் 1959ஆம் ஆண்டு முதல் எந்த இதழில் வெளிவந்தது? கவிஞர் சி மணியின் கவிதைகள் 1959ஆம் ஆண்டு முதல் எந்த இதழில் வெளிவந்தது? எழுத்து. கவிஞர் சி மணி நடத்தி வந்த சிற்றிதழ் நடை. கவிஞர் சி மணி நடத்தி வந்த சிற்றிதழ் நடை. அடுத்து 3வது கேள்வி, கவிஞர் சி மணி கவிதை தொகுப்பில் குறிப்பிடத்தக்கவை. கவிஞர் சி மணி கவிதை தொகுப்பில் குறிப்பிடத்தக்கவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை. 4வது கேள்வி, கவிஞர் சி மணி மொழிபெயர்த்த சீன மெய்யியல் நூல். ஆப்ஷன் சி, தாவோதே ஜிங். தாவோதே ஜிங். அடுத்த 5வது கேள்வி, கவிஞர் சி மணி புதுக்கவிதையில் எந்த சுவையை மிகுதியாக பயன்படுத்துவார்? கவிஞர் சி மணி புதுக்கவிதையில் எந்த சுவையை மிகுதியாக பயன்படுத்துவார்? ஆப்ஷன் டி, அங்கதம். அடுத்து, கவிஞர் சி மணி இருத்தலின் வெறுமையை எப்படி சொன்னவர்? இருத்தலின் வெறுமையை எப்படி சொன்னவர்? சிரிப்பும் கசப்பும். சிரிப்பும் கசப்பும். ஏழாவது கேள்வி, குதிரை வரைய குதிரை வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். சரி. கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. அப்போ இதுக்கு சரியான விடை கூற்று இரண்டுமே சரி. அடுத்து 8வது கேள்வி, சொல்ல விரும்பியதெல்லாம் எழுத்தில் வருவதில்லை. தவறு. எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து 9வது கேள்வி, கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை. சரி. கனியை உண்போனின் பசியை பொறுத்ததே கனியின் சுவை. சரி. கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து 10வது கேள்வி, சரியானதை தேர்க. சரியானதை தேர்க. ஆப்ஷன் சி, சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். சரியானதை தேர்க. ஆப்ஷன் சி, அதாவது கவிஞர் சி மணியின் ஒளிச்சேர்க்கை கவிதை தொகுப்பு குறிப்பிடத்தக்க ஒன்று. 12வது கேள்வி, பொருந்தாததை கண்டுபிடி. ஆப்ஷன் டி, எத்தனையோ ஏமாற்றங்கள், குறிதவறிய மாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு. அடுத்து 13, பொருந்தாததை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி,
கவிஞர் சி மணி வரும் போகும் என்னும் சிற்றிதழை நடத்தி வந்தார். அப்போ தவறு. இது என்னது? என்ன சிற்றிதழ்? நடை. ஏற்கனவே பார்த்தோம். நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர் கவிஞர் சி மணி. அதனால் இது பொருந்தாதது. இந்த வரும் போகுங்கிறது பொருந்தாதது. அடுத்து 14. சி மணியின் இடையீடு எனும் கவிதை டேஸ் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதுவரை இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சி மணியின் கவிதைகள் எழுத்து எனும் இதழில் வெளிவரத் தொடங்கிய ஆண்டு. இதான் முதல் கேள்வியை பார்த்தோம். 1962 வெளிவரத் தொடங்கிய ஆண்டு. நானா வச்சுக்கோங்க. இங்கே என்ன முதல் கேள்வியில் என்ன படித்தோம்? அதாவது எந்த இதழில் வெளிவந்ததுன்னா 1959ஆம் ஆண்டு முதல். இதுக்கு 1959 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து என்னும் இதழில் வெளிவரத் தொடங்கியது. அடுத்து சி மணி படைத்த இலக்கணம் பற்றிய நூல். யாப்பும் கவிதையும். யாப்பும் கவிதையும். அடுத்து 17. வரும் போகும் ஒளிச்சேர்க்கை எனும் கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் சி மணி. வரும் போகும் ஒளிச்சேர்க்கை எனும் கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் சி மணி. சி மணி. அடுத்து 18வது கேள்வி. சி மணி பேராசிரியராக பணியாற்றிய துறை. சி மணி பேராசிரியராக பணியாற்றிய துறை ஆங்கிலம். ஆங்கிலம். தாவோ தே ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. சி மணி. அடுத்து 20வது கேள்வி. வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களிலும் எழுதியவர். வே மாலி எனும் செல்வம் என்ற புனைப்பெயர்களிலும் எழுதியவர் சி மணி. சி மணி. எம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல என்கிறார் சி மணி. எம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல என்கிறார் சி மணி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. எண்ணம் வெளியீடு கேட்டல். எண்ணம் வெளியீடு கேட்டல். அடுத்து 22. சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று எழுதியவர். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று எழுதியவர் சி மணி. சி மணி. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். கலன்னா இசைக்கருவி. கலன்னா இசைக்கருவி. கற்றோரது செம்மாப்பு என்பதில் செம்மாப்பு என்பதன் பொருள். செம்மாப்புனா இருமாப்பு. புறநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். புறநானூற்றுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் புறம் புறப்பாட்டு. புறம் புறப்பாட்டு. வயங்குமொழி வித்தித்தாம். வித்தி என்பதன் பொருள். வயங்குமொழி வித்தித்தாம். வித்தி என்பதன் பொருள் விதைத்து. விதைத்து. தாளும் நிலைவரினும் கலங்காதவர். தாளும் நிலைவரினும் கலங்காதவர்.
கல்வி கற்றோர், அதாவது கீழே விழும் நிலை வந்தாலும் கலங்கி நிற்காதவர்கள் கல்வி கற்றோர். அதாவது செல்வ செழிப்பு இருந்து பின்னால் வறுமை வந்தால் கூட அவங்க கலங்கி நிற்க மாட்டாங்க. ஏன்னா தான் கற்ற கல்வி உதவும் என்பதை அவர்களுக்கு தெரியும். அதனால் தாழும் நிலைவரினும் கலங்காதவர் கல்வி கற்றோர். ஔவையார் அகநானூற்றில் பாடியுள்ள பாடல்கள். ஔவையார் அகநானூற்றில் பாடியுள்ள பாடல்கள் 4. கூற்று 1. இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. சரி. கூற்று 2. கலைத்தொழில் வல்லவர்களுக்கு எத்திசை சென்றாலும் உணவு தவறாமல் கிடைக்கும். சரி. கூற்று 2மே சரி. அடுத்து 30வது கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதாவது அதியமான் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்காக போர்க்களம் சென்றார். தவறு. அதியமானின் அரசவை புலவராக இருந்தவர் ஔவையார். சரி. சரியானதை தேர்க. ஆப்ஷன் டி, அதாவது விரைந்து ஓடும் குதிரையை கொண்டவன் நெடுமான் அஞ்சி. விரைந்து ஓடும் குதிரையை கொண்டவன் நெடுமான் அஞ்சி. சரியானதை தேர்க. புறநானூற்றிற்கு புறம் புறப்பாட்டு எனும் பெயர்கள் உண்டு. புறநானூற்றிற்கு புறம் புறப்பாட்டு எனும் பெயர்கள் உண்டு. பொருந்தியதை தேர்க. பொருந்தியதை தேர்க. ஆப்ஷன் பி சிறார் இசை நிறை அளபடை. ஏன்னா இதில் பாருங்க, இந்த அறிவும் புகழுங்கிறது எண்ணும்மை, அடையாமொழிங்கிறது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், வயங்குமொழி வினைத்தொகை. அப்போ இதில் பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பி மட்டும்தான். சிறார் இசை நிறை அளபடை. அடுத்து பொருந்தாததை தேர்க. ஆப்ஷன் ஏ தமிழரின் அகவாழ்வை பற்றி எடுத்து கூறுவது புறநானூறு என்பது தவறு. என தமிழரின் அகவாழ்வை பற்றி எடுத்து கூறுவது அகநானூறு. இது புறவாழ்வு, அதாவது புற அப்படிங்கிறதுனா வெளி, இப்போ வெளிவாழ்வை உணர்த்துவது புறநானூறு. புறநானூற்றில் பயின்று வரும் பா. புறநானூற்றில் பயின்று வரும் பா நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா. பரிசில் துறை என்பது. பரிசில் துறை என்பது ஆப்ஷன் ஏ பரிசு வேண்டி வாயில் நிற்பது. பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசில் துறை. அடுத்து 37 பொறுத்துக. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த பொறுத்துக இதுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது உரன்னா வலிமை, களன் களன்னா யாழ், கலப்பை கருவிகளை வைக்கும் பை, மழு மழுனா கோடாரி கோடாரி. அடுத்து 38க்கு பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பரிசிலர். பரிசிலர்னா சிறுவர். கல்வி கோடாரி, திசை காடு, உணவு மரங்கள், உணவு மரங்கள். அடுத்து 39 பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ ஏற்கனவே பார்த்தோம், வயங்குமொழினா வினைத்தொகை, அடையா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், அறிவும் புகழும் எண்ணும்மை. என இம்விகுதி வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை. சிறார் இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 40வது கேள்வி.
வாயுலோயே வாயுலோயே எனும் புறநானூற்று பாடல் பாடப்பட்டதன் காரணம். வாயுலோயே வாயுலோயே எனும் புறநானூற்று பாடல் பாடப்பட்டதன் காரணம். சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்தமையால் பாடியது. அடுத்து 41. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் எனும் சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிக்கு பொருத்தமான சொல். எத்திசை எத்திசை ஏ கூட்டல் திசைத எத்திசை. இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அதாவது இயல்பினும் விதியினும் உயிர் முன் கசதப மிகும். அப்போ இந்த தீங்கிறது என்னது, உயிர்மெய் எழுத்து. அப்போ அதனோட இது தா. அப்போ தா முன்னாடி இத்து. அப்போ இந்த தீ முன்னாடி இத்து வந்ததுனால அது எத்திசை எத்திசை என்று புணர்ந்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்து புறநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. புறநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. என்னென்னது, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 நூல்கள் 8 தொகை நூல்கள் எனப்படும். அடுத்து 43வது கேள்வி. அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் யார்? அதியமானிடம் நட்பு பாராட்டியவர். ஆப்ஷன் பி ஔவையார். ஔவையார். ஔவை யாருக்காக தூது சென்றார்? ஔவை யாருக்காக தூது சென்றார்? அதியமானுக்காக. அதியமானுக்காக. அடுத்த கேள்வி. ஔவையார் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்துள்ளவை. ஔவையார் பாடிய பாடல்களில் நமக்கு கிடைத்துள்ளவை 59. 59. ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கையும் நூல்களும் பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது அகநானூறு 4 பாடல்கள், புறநானூறு 33 பாடல்கள், குறுந்தொகை 15 பாடல்கள், மன்னிக்கவும், நற்றிணை 7 பாடல்கள். அப்போ மொத்தம் வந்து எவ்வளவு? 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அடுத்து 47. அதியமானின் அரசவை புலவர். அதியமானின் அரசவை புலவர் ஔவையார். ஔவையார். எத்தனை வயதிற்கு உட்பட்டவர்கள் வண்டி ஓட்ட அனுமதி இல்லை? 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். அடுத்து 49. சராசரியாக நாளொன்றுக்கு எத்தனை விபத்துகள் நடப்பதாக குறிப்பிடப்படுகிறது? சராசரியாக நாளொன்றுக்கு எத்தனை விபத்துகள் நடப்பதாக குறிப்பிடப்படுகிறது? 1317. 1317. சராசரியாக நாளொன்றுக்கு நடக்கும் விபத்தில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 413 பேர். 413 பேர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.